சுஜாதா அவர்கள் எழுதிய ஒரு கிரைம் த்ரில்லர் நாவல் வசந்த் வசந்த். கணேஷ் வசந்த் துப்பறியும் நாவல். அதனுடைய பகுதிகள் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த பகுதியை இந்த வீடியோல இப்ப கேட்க போறோம். அதுக்கு முந்தின 3 பகுதிகளோட லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதை ஃபுல்லா கேட்டுட்டு இந்த பகுதியை கேட்டீங்கன்னா உங்களுக்கு கதை புரியும். ஏன்னா இது ஒரு கிரைம் த்ரில்லர், அதனால முந்தைய பகுதிகள் தெரிஞ்சாதான் நமக்கு இது புரிய ஆரம்பிக்கும். கேட்கலாமா? பகுதி 4, அத்தியாயம் 13. கலவரப்பட்ட கணேஷ் மரத்தடியில் நின்று கொண்டிருந்த வசந்தை அவசரமாக சைகையால் கூப்பிட்டான். என்ன பாஸ்? குரலை தாழ்த்தி கொண்டு, வசந்த், நீ அவன் அடிச்சியா என்று கேட்டான் கணேஷ். சேச்ச, தொடவே இல்ல பாஸ். நான் பார்த்தபோது புறக்கடியில சாஷ்டாங்கமாக கிடந்தான். ஏன், மயக்கம் தெளிஞ்சிட்டானா? தெளிஞ்சு அழகா தெளிவா பொய் சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். அவன் அடிச்சது நீயும் நானுமா? அட பாவி, இப்ப என்ன ஆகும் பாஸ்? இன்ஸ்பெக்டர் அப்போது வெளியே வந்தார். மிஸ்டர் வசந்த், கொஞ்சம் இங்க வரீங்களா என்று கூப்பிட்டார் வசந்தை. என்ன சார்? அந்த ஆள் முழிச்சுக்கிட்டான். அவன் சொல்றது உங்க 2 பேரையும் சந்தேகப்பட வைக்குது. நான் அப்ப சொன்னதுக்கு கெக்கே பிக்கேன்னு சிரிச்சீங்க. ஒரு போலீஸ் ஆபீசருக்கும் கொஞ்சம் யூகம் செய்ய முடியுங்கிறத மறந்துட்டீங்க நீங்க. அதற்கு கணேஷ், சார், கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கா என்றான். இல்ல, ரிஜிஸ்டர் பண்ண போறேன். அந்த ஆளு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாரு. ரெக்கார்டு பண்ணிக்கிட்டு அப்புறம் இன்வெஸ்டிகேட் பண்ண போறேன். அது வரைக்கும் நீங்க எங்கேயும் போயிடாதீங்க. என்ன, நீங்க ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னால நாங்க அந்த ஆளை பார்த்து பேச அனுமதிப்பீங்களா? இல்ல இல்ல, மாட்டேன். உங்க வக்கீல் வேலையெல்லாம் எங்கிட்ட காட்டாதீங்க வசந்த். எங்க தங்கி இருக்கீங்க 2 பேரும்? ஏன் சார், ராத்திரி ஸ்டேஷன் லாக்அப்ல தங்க வேண்டி வரும் என்று கூறிவிட்டு சிரித்துவிட்டு உள்ளே போனார் இன்ஸ்பெக்டர். வசந்த், என்ன பாஸ், மாட்டிக்கிட்டோமா என்று கணேஷை கலவரத்துடன் பார்த்தான். மா என்ன, அவன் உன்னதான் அரெஸ்ட் பண்ண போறதா தெரியுது. இருந்துட்டு வா, காலையில விடிஞ்சதும் பெயில் ஏற்பாடு பண்றேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. என்ன பாஸ், விளையாடுறீங்களா? நான் முன்ன பின்ன ஜெயிலுக்கு போயிருக்கேனா என்ன? என் மானம் என்ன ஆகிறது? மரியாதை என்ன ஆகிறது? எப்படிப்பட்ட வம்சம் எங்களுது? என்ன ஏன் அந்த ஆள் அடிச்ச? என்னவோ உன்னுடைய கராத்தே வேலையெல்லாம் அவங்கிட்ட காட்டியிருக்க நீ. என்ன பாஸ் இது, நீங்களே என்ன சந்தேகிக்கிறீங்களா? நான் உனக்கு சொன்னது ஒண்ணு, ஆனா நீ செஞ்சது ஒண்ணு. நிச்சயம் நான் அடிக்கல பாஸ். அடிக்காட்டி கூட ட்ரெஸ்பாஸ், ஹவுஸ் பிரேக்கிங், எதுல வேணா உன்னை இப்ப அரெஸ்ட் பண்ணலாம். அந்த ஆளை வேற பகைச்சுக்கிட்டு இருக்க நீ. இப்ப என்ன செய்யறது பாஸ்? பேசாம லா பாயிண்ட போட்டு குழப்பி விட்டுறலாமா? பார்க்கலாம், நீ எதுக்கும் தயாரா இரு. ராத்திரி 2 பேரையுமே கைது செஞ்சா கூட பரவாயில்ல. ஹோட்டல் பிரச்சனை விட்டுது. இன்ஸ்பெக்டர் வெளியே வந்து, 2 பேரும் என் கூட வரீங்களா? ஸ்டேஷன்ல போய் இன்வெஸ்டிகேஷனை வச்சுக்கலாம். சரி, நீங்க போங்க சார், நாங்க கார்ல வரோம். போலீஸ் நிலையத்தின் கட்டிடம் தற்காலிகம் என்று தெரிந்தது. வாசலில் போர்டு 2 சவுக்கு குச்சிகளில் தொங்கிக் கொண்டு நிற்க, அதன் தலையில் பல்பு அபாயகரமாக தொங்கிக் கொண்டிருந்தது. வசந்த் காரை நிறுத்திவிட்டு, ஜன்னல்லாம் பூட்டிடலாமா பாஸ்? ராத்திரி தங்கல் இருக்கலாம்ல? வேண்டாம், வா, தங்குனா நீ தான் தங்க போற. என்ன பாஸ், என்ன கைகழுவி விட்டுடுவீங்க போல இருக்கே. 2 லாயர் இருக்கோம். ஒரு லாயர் அரெஸ்ட் ஆறதுக்கு, இன்னொருத்தன் அவனை வெளியே கொண்டு வரதுக்கு. பயப்படாத நீ என்றான் கணேஷ். உள்ளே நுழையும் போதே சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே, பரவாயில்ல, நல்ல காத்தோட்டமா இருக்கு என்ற கணேஷை வசந்த் முறைத்து பார்த்தான். லாக்கப் அறை தெரிந்தது. பின்பக்கத்தில் யார்டு தெரிந்தது. அதில் குச்சியின் உச்சியில் ஒற்றை பல்பு. 4 அடி சதுர நோட்டீஸ் போர்டில் அரசாங்க பழுப்பில் கத்தையாக அறிக்கைகள் சேகரிக்கப்பட்டு தொங்கின. டியூட்டி போர்டு பள்ளிக்கூட கரும்பாலகையில் இருந்து அந்த நிலையத்தில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர், அவருக்கு சபார்டினேட் ஒருத்தர், ஒரு ஹெட் கான்ஸ்டபிள், 4 பிசி, ஒரு ஸ்டேஷன் ரைட்டர் இருப்பதாக தெரிவித்தது. உள்ளே நுழைந்த வசந்த், எங்க கிரைம் போர்டை காணோம்? என்ன இன்ஸ்பெக்டர் இது, கிரைம் போர்டே இல்ல, ஏரியா மேப் இல்ல, விசிட்டிங் ஆபீசர் லிஸ்ட் இல்ல, என்ன போலீஸ் ஸ்டேஷன் நடத்துறீங்க என்றான். அதை நீங்க விசிட்டிங் போலீஸ் ஆபீசரா வர்ற போது கேட்டுக்கோங்க என்றார் கடுப்புடன் இன்ஸ்பெக்டர். என்ன பாஸ், நம்ம டிஐஜி ராஜேந்திரன் சொல்லுவார்ல, பாதி போலீஸ் நிலையங்கள்ல என்னென்ன ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கோம்னு கூட தெரியாதுன்னு. இத பாருங்க, டிஐஜி பேரையெல்லாம் உள்ள விட்டு எனக்கு பயம் காட்ட வேண்டாம் என்றார் இன்ஸ்பெக்டர். சச்ச, உங்களை போல ஆசாமிங்களை பயம் காட்டுறதாவது? டிஐஜி ராஜேந்திரன் நம்ம பாஸ் கணேஷோட கிளாஸ்மேட். அவர் ஒரு தடவை எங்க கிட்ட குறிப்பிட்டு சொல்லி இருந்தாரு, எந்த ஊர்ல எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் உடனே அதை பத்தி சின்னதா ஒரு வர்ணன குறிப்பு எடுத்து அனுப்ப சொன்னாரு.
அதுக்குதான் இப்போது இன்ஸ்பெக்டரின் முகபாவத்தில் கொஞ்சம் மாற்றம் தெரிந்தது. உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, அந்த ஆளு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கான்? அடிச்சது நீங்க தானே கிளியரா கொடுத்திருக்கான். அப்படியா? எதுக்கு அடிச்சமா? நான் படிக்கிறேன் பாருங்களேன் என்றார் இன்ஸ்பெக்டர். பின் அவரே அந்த காகிதத்தை பிரித்தார். முதலில் சில வரிகளை சத்தமின்றி படித்துவிட்டு, இன்று பிற்பகல் மேலே சொல்லப்பட்ட இருவரும் வந்தார்கள். தன்னுடைய பெயர் கணேஷ் என்றும் வசந்த் என்றும் சொன்னார்கள். என்னிடம் வியாபாரம் பேசினார்கள். அவர்கள் எதை குறித்து வியாபாரம் பேசுகிறார்கள் என்று எனக்கு சரியாக விளங்கவில்லை. நான் அவர்கள் உரம் பற்றியோ விதை நெல் பற்றியோ பேசிக் கொண்டிருக்க கூடும் என்று நினைத்ததால் தான் தொடர்ந்து அவர்களுடன் பேசினேன். இருவரும் பணம் கொண்டு வருவதாக சொல்லிவிட்டு வெளியே போனார்கள். சற்று நேரத்தில் இருவரும் திரும்பி வந்தார்கள். என்னையா, பணம் கொண்டு வந்தீங்களா என்று கேட்டதற்கு சில பாசாங்கு பதில்கள் தந்தார்கள். திடீரென்று ஒருவன் என்னை பிடித்துக் கொள்ள மற்றவன் என்னை தாக்கி மோசமாய் அடித்து போட்டார்கள். நான் நினைவிழந்து விட்டேன். இன்ஸ்பெக்டர் நிமிர்ந்து பார்த்து, என்ன சொல்றீங்க என்று கேட்டார். நல்லா கதை சொல்லியிருக்கார் அந்த ஆளு. நீங்க அங்க போகவே இல்லையா? போனோம், போகாம இல்ல. முதல் பாகம் ஏறக்குறைய அந்த ஆள் ஸ்டேட்மெண்ட் படிதான் நடந்தது. போனோம், வியாபாரம் பேசினோம், எல்லாம் சரிதான். அதுக்கப்புறம் தான் ரீலு, செம ரீலு. அப்புறம் நீங்க போகவே இல்லையா? என்ன சார், எங்களை பொய்யில மடக்கலாம்னு பாக்குறீங்களா? நான் தான் சொன்னேன்ல, எதுக்காக, எப்ப போனேன், என்ன பார்த்தேன். நான் போன போது அந்த ஆளு மயக்கமா சந்துகிட்ட கிடந்தாரு. நான் போய் அந்த ஆளை காப்பாத்தி வண்டியில போட்டுக்கிட்டு கொண்டு வந்திருக்கேன். ஸ்டேட்மெண்ட பாருங்க, களி முத்தி போச்சு என்றான் வசந்த். நீங்க எதுக்கு ரெண்டாம் தடவை போனீங்க? அதான் எனக்கு இன்னும் சரியா விளங்கல. வசந்த் கணேஷை பார்த்தான். என்ன பாஸ்? கணேஷ், இன்ஸ்பெக்டர், இந்த ஆளு உதப்பட்டதுக்கும் முற்பகல நடந்த கத்தி குத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. இந்த வட்டாரத்துல ஏதோ பெருசா ஒரு குற்றம் நடந்திருக்கு, நடக்க போகுது அல்லது நடந்துகிட்டு இருக்கு. எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா பார்க்கணும். ராஜராஜன் கிணறு தெரியுமா உங்களுக்கு? என்னது அது? இந்த கிராமத்துல உள்ள பழங்காலத்து கோயில், அதுல உள்ள கிணறு. கிணத்துல ஆள் அடிச்சு போட்டிருக்காங்களா? இல்ல, அது ஏதோ சரித்திர சம்பந்தப்பட்ட குற்றம், சிலை அல்லது புதையல்னு நினைக்கிறோம். அதுல இந்த ஆளு சதாசிவமும் சம்பந்தப்பட்டிருக்கான். மத்தியான செத்தானே, அவனும் சம்பந்தப்பட்டிருக்கான். சிலையா? சாயங்காலம் அந்த ஆளை சந்திச்ச போது அவன் கையில ஒரு பொட்டலத்தை பார்த்தோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வியாபாரம் பண்ற மாதிரி நாங்க ரெண்டு பேருமே பேசினோம். ஏதோ 10:45ன்னு பேசினா, என்னன்னு புரியல. பொட்டலத்தை பிரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அதுக்குதான் பொட்டலத்துல என்ன இருக்குன்னுட்டு நைஸா தெரிஞ்சுக்கிட்டு வான்னு கணேசன் நான் அனுப்புனேன். அவன் அந்த வீட்டுல போய் பார்த்ததுல சதாசிவம் அடிபட்டு கிடந்தான். இதுதான் சார் நடந்த விஷயம் என்றான் கணேஷ் விவரமாக. இன்ஸ்பெக்டர் சிந்தனை வசமாகி என்றார். உங்க எஃப்ஐஆர் புக்கு, கேஸ் டைரி, ஸ்டேஷன் ஹவுஸ் டைரி எல்லாத்தையும் பார்த்து ஒரு தகவல் சொல்ல முடியுமா என்றான் கணேஷ். என்ன வேணும்? இருவரையும் பற்றிய அவர் மனநிலை இப்போது நிச்சயம் மாறியிருந்தது. சமீபத்துல கொஞ்சம் வித்தியாசமான கேஸ் ஏதாவது ரிப்போர்ட் ஆயிருக்கா? வித்தியாசமானா சாதாரணமா நிலச்சண்டை, தெருச்சண்டை இப்படியெல்லாம் இல்லாம வெளியூர்காரங்க இந்த ஊருக்கு வந்து ஏதாவது காணாம போயிட்டதாகவோ, தொலைஞ்சிட்டதாகவோ அல்லது ஏமாத்திட்டதாகவோ ரிப்போர்ட் ஏதாவது இருக்கா? கொஞ்சம் இருங்க, பார்த்து சொல்றேன் என்றார் இன்ஸ்பெக்டர். அவர் ரிஜிஸ்டரை எடுத்து மேஜை மேல் வைத்து புரட்ட, கணேஷை நீங்களும் பாருங்களேன் என்றார் இன்ஸ்பெக்டர். வசந்த் கணேஷின் நேர்முகமான அணுகல் முறையை வியந்தான். இன்ஸ்பெக்டருக்கு அவர்கள் மேல் இருந்த சந்தேகம் நிச்சயம் விலகி இருக்க வேண்டும். லெட் மீ see, இது என்ன சார் கேஸ் என்று கேட்டார் கணேஷ். அது ஒண்ணும் இல்லைங்க, வழிப்பறி. இந்த ஆளு பஸ் ஸ்டாண்டுல நின்னுகிட்டு இருந்திருக்கான். திடீர்னு ஒரு ஆளு வந்து கையில் இருந்த பெட்டியை புடுங்கிக்கிட்டு போயிட்டான். பெட்டியில தானே தயாரிச்ச தைல சாம்பிள்களும் கொஞ்சம் பணமும் வச்சிருந்திருக்கான். நல்ல வேலை, மொத்த பணத்தையும் அதுல வைக்கல, தனியா வச்சிட்டு இருந்திருக்கான். இந்த ஆளோட ஒரிஜினல் புகார் கடிதம் இருக்கா? இருக்கு, பாக்குறீங்களா? ரிஜிஸ்டருள் பின் குத்தி வைக்கப்பட்டிருந்த காகிதத்தை எடுத்து காட்டினார் இன்ஸ்பெக்டர். கொலைக்கேச கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குதுங்களா? இருக்குங்க. நீங்க விசாரிச்சதுல ஒண்ணும் தெரியலையா? இல்லீங்க. கணேஷ் அந்த கடிதத்தை பார்த்தான். நான் ஒரு விற்பனையாளன், தயாரிப்பாளன். என் தைல சாம்பிள்களை எடுத்துக்கொண்டு ஊர் ஊராக சென்று விற்பவன். என் பெயர் காளிதாஸ். என் விலாசம் தஞ்சாவூர் விலாசம் கொடுத்திருந்தான் அதிலே. நேற்று, அதாவது 17/12/1980 அன்று நான் பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த போது ஒரு இளைஞன் என்னை அணுகி மணி கேட்டான். சொன்னேன்.
தஞ்சாவூர்காரரா என்று கேட்டான். ஆம் என்று கூறினேன். சாம்பிள் கொண்டு வந்திருக்கியா என்று கேட்டான். நான் என் தைல சாம்பிள்கள் என்று எண்ணிக்கொண்டு ஆம் என்றேன். அவன் அதற்கு மேல் கேட்டது எனக்கே விளங்கவில்லை. 10க்கு 40 என்று சொன்னதாக நினைவு. அதனிடையில் பேருந்து வந்துவிடவே நான் அதில் ஏறிக்கொள்ள போகும் சமயத்தில், என்ன சொல்லாம கொள்ளாம போறீங்களே என்று உடன் வந்து தொந்தரவு செய்ய, நான் போப்பா என்று விரட்டினேன் அவனை. அப்பொழுது திடீரென்று என் கைப்பெட்டியை பிடுங்கிக் கொண்டு ஓடிவிட்டான். அதற்குள் பேருந்து புறப்பட்டு விட நான் அதை நிறுத்தி இறங்கிக் கொள்வதற்குள் அவன் கூட்டத்தில் மறைந்து விட்டான். பெட்டியில் என் தைல சாம்பிள்களும் ரூபாய் 100 பணமும் இருக்கிறது. அவன் கரிய நிறத்தில் கால் சராயும் நீல நிறத்தில் சட்டையும் அணிந்திருந்தான். இளம் வயதுக்காரன். அவனுக்கு சுமார் 20 வயது இருக்கலாம். ஒப்பம். அப்புறம் இந்த கேஸ் என்னாச்சு சார்? கண்டுபிடிச்சிட்டேன். யார? திருடனையா? இல்ல, அந்த பெட்டிய. தெருவுல கிடந்ததுன்னு ஒரு ஆள் ஸ்டேஷன்ல கொண்டாந்து கொடுத்தான். திருட்டு போன சாயங்காலமே கிடைச்சிருச்சு. அப்படியா? அதுல இருந்த பொருட்கள் எல்லாம் என்ன? ஒன்னும் குறையல. தைல பாட்டில், பணம் எல்லாம் அப்படியே இருந்துச்சு. அந்த பெட்டியை திருப்பி கொண்டு வந்து கொடுத்தானே, அந்த ஆளு விலாசம் இருக்குமா? இருங்க, நான் பாக்குறேன். தைல வியாபாரி என்ன ஆனா? சந்தோஷமா பெட்டியை வாங்கிட்டு சாயங்காலம் பஸ்லயே போயிட்டான். உங்களுக்கு திருப்பி கொண்டாந்து கொடுத்தவன் விலாசம் தானே வேணும்? ஆமா, இருக்கு, தரேன். நம்ம ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அப்பளுக்கு இல்லாதது சார். ராஜேந்திரன் கேட்டா சொல்லுங்க. அதுக்கு என்ன, தாராளமா. என்ன பாஸ், இந்த அட்ரஸ் நமக்கு வேணுமா என்றான் வசந்த். குறிச்சு வச்சுக்க வசந்த். வசந்த் குறிப்பெடுத்து கொள்ள, அப்ப நீங்க போகலாம். ஏதாவது தகவல் வேணும்னா சொல்லி அனுப்புறேன். உங்களுக்கும் ஏதாவது நம்ம டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து உதவி வேணும்னா. வேணுங்க. என்ன சொல்லுங்க. நாளைக்கு அந்த சதாசிவம் வீட்டை சர்ச் பண்ண என்ன நீங்க அனுமதிக்கணும். அப்புறம் அப்புறம் வசந்த நீங்க அரெஸ்ட் பண்ணணும். அத்தியாயம் 14. வசந்த் அப்படியே அசந்து போய், என்ன பாஸ், சேம் சைட் கோல்டு போடுறீங்களே, என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும் என்று கேட்டான். இந்த கிராமத்திலேயோ அல்லது சுற்று வட்டாரத்திலேயோ ஏதோ ஒரு கோஷ்டி ஏதோ ஒரு கெட்ட காரியம் செய்யறாங்க. நடக்கிறது அல்லது நடக்க போறது என்னன்னு ஒருத்தருக்கும் தெரியாது. ஆனா நம்ம மேல பழி போடுற உத்தேசம் தெரியுது. சதாசிவத்துக்கு விஷயம் தெரியும். ஆனா நம்ம கிட்ட சொல்ல பயப்படுறான். அவனை நல்லா தட்டி வச்சிருக்காங்க. அவன் இனிமேல காட்டி கொடுக்கிற வகையில ஏதாவது தகவல் வெளியே சொன்னா அவனை தீர்த்து கட்டிடுவாங்க. அதுக்கு பயந்துட்டு நம்ம மேல பழி போட்டிருக்கான். அவன் சொன்னத போலீஸ் நம்பிட்டாங்கன்னு அவங்கள நம்ப வைக்கணும். அதுக்காக உன்னை அரெஸ்ட் பண்ண மாதிரி காட்டி ஆகணும். என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர்? நான் என்ன காரணத்தை காட்டி அரெஸ்ட் பண்ணணும்ங்கிறீங்க? சும்மா ஒரு சஸ்பென்ஷன் பேர்ல வாரண்ட் இல்லாத அரெஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு எத்தனையோ செக்ஷன் இருக்குதே. சிஆர்பிசில 54, 55, 57, 66, 151, 401. பரவாயில்லையே, எல்லா செக்ஷனும் ஞாபகம் வச்சிருக்கீங்களே நல்லா. அதானே சார் எங்க தொழில். அதுவும் வசந்த அரெஸ்ட் பண்ணணும்னா எல்லா செக்ஷனும் ஞாபகம் வரும் நம்ம பாஸுக்கு. வசந்த், நான் சொல்றத கேளு. ராத்திரி நீ ஸ்டேஷன்லயே இருந்தா சேஃப்னு தோணுது. இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு இஷ்டமில்லைன்னா கூட நியூசன்ஸ் கேஸ்லயாவது இவனை பிடிச்சு உள்ள தள்ளுங்க. காலையில ரிலீஸ் பண்ணிடுங்க. இன்ஸ்பெக்டர் வசந்தை பார்த்து, என்ன வசந்த், வர்றீங்களா என்றார். பாஸ் சொன்னா வரவேண்டியதுதான் என்றான் வருத்தத்துடன். அவன் லாக்அப்ல இருக்க வேண்டாம், ஸ்டேஷன்ல படுத்தா போதும். சார், சோறு கிடைக்கும்ல என்று கேட்டான் வசந்த். கவலைப்படாதீங்க, நீங்க நம்ம கெஸ்ட். கொஞ்சம் இருங்க, சதாசிவத்தை பார்த்துட்டு வந்துடுறேன். தவறாம வசந்த் கைது பண்ணப்பட்ட விவரத்தை அவங்கிட்ட சொல்லிடுங்க. அப்புறம் ஆளை விட்டுடுங்க. அவன் வீட்டுக்கு போயிடட்டும். நீங்க ஏதோ பிளான் வச்சுக்கிட்டு தான் செயல்படுறீங்கன்னு தோணுது என்றார் கணேசை பார்த்து இன்ஸ்பெக்டர். ஆனா என்னன்னு சொல்ல மாட்டாரு. இருக்கிறவங்களை எல்லாம் ஜெயிலுக்கு போ, உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாரு. கேள்வி கேட்காம போகணும். அப்படித்தானே பாஸ்? வசந்த், காலையில விவரமா சொல்றேன்டா. நான் சொல்றபடி கேளு. என்ன? ஜெயிலுக்கு போறது போறேன். சின்னதா ஒரு டிராமா ஆடிட்டு போறனே. வசந்த் கண்ணில் எச்சில் தொட்டு கொண்டான். ஐயா, என்ன இப்படி அபாண்டமா என் மேல பழி போட்டுட்டீங்களே. ஏங்க, நான் அந்த ஆளை அடிச்சேன். நேரா என் கண்ணை பார்த்து சொல்லுங்க என்றான். சதாசிவத்தை சுட்டி காட்டி, எல்லாம் நீதான் அடிச்சதுன்னு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரே என்றார் இன்ஸ்பெக்டர். ஐயோ, அப்படியெல்லாம் பொய் சொல்லாதீங்க. என்னை அரெஸ்ட் பண்ணாதீங்க. எனக்கு வேற கதி கிடையாதுங்க. நான் நல்ல குடும்பத்துல பிறந்தவன். இது வரைக்கும் என் வம்சத்துல யாரும் ஜெயிலுக்கு போனதில்லை சார். வேண்டாம் சார். நான் இல்ல சார். வாசலில் சின்ன கூட்டம் கூடிவிட, என்னங்க தகராறு, என்னங்க ஆச்சு என்று அங்கிருந்து கேள்விகள் எழ, ஒண்ணுமில்ல, ஏதோ அடிதடி, பட்டணத்துக்காரங்களை கைது பண்ணிட்டு போறாங்க, அதுல கொஞ்சம் கலாட்டா என்றனர். காலையில கத்தி குத்த பத்தி எதுவும் கண்டுபிடிச்சாங்களா? அப்படிதான் தெரியுது.
இவங்க தான் போல இருக்கு, அதான் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கணேஷுக்கு சிரிப்பு வந்தது. கஷ்டப்பட்டான் அடக்கிக் கொள்ள. காரில் ஏறிக்கொண்டு குட் பை வசந்த், ஸ்வீட் ட்ரீம்ஸ் என்றான் கணேஷ். வசந்த் அப்படியா செய்தி என்று நினைத்துக் கொண்டு முறைத்து பார்த்தான் கணேஷை. கணேஷ் காரில் சற்று நேரம் யோசித்தான். ராத்திரி சாப்பாடு எங்கே, தங்கள் எங்கே? அங்கிருந்த ஒரு பெட்டி கடையில் நிறுத்தி விசாரித்தான் கணேஷ். பட்டணங்களை போல தங்கற ஹோட்டல் எல்லாம் கிடையாதுங்க. ஆனா மட விளாகத்துக்கு பக்கத்துல ஒரு வீட்டுல தங்கறதுக்கு சௌகரியம் பண்ணி கொடுப்பாங்க. வீட்டு சொந்தக்காரங்க வடக்க இருக்காங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க தான் சாவி வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா உதவி பண்ணுவாங்க. சரி, ரொம்ப தேங்க்ஸுங்க. ரொட்டி ஏதாவது இருக்குங்களா? ரொட்டி கொஞ்சம் பழசா இருக்குங்க, பண்ணு தரட்டுமா? இனிப்பா இருக்கும். கணேஷ் அகப்பட்டதை வாங்கி கொண்டு அந்த மடவிளாகம் முகவரியை நோக்கி போனான். வீட்டு சாவிதான் என்கிட்ட இருக்கு. ஓனர் கிட்ட சொல்லாத வரைக்கும் நீங்க ராத்திரி இங்க படுத்துக்கலாம். திண்ணையில படுங்க, கொஞ்சம் கொசு புடுங்கும். 12 மணி அளவுல காத்து வரும். கணேஷ் காரை கோயில் ஓரத்தில் நிறுத்தி பூட்டிவிட்டு திரும்ப அந்த வீட்டுக்கு வந்து சற்று நேரம் வாசலில் போட்டிருந்த கயிற்று கட்டிலில் உட்கார்ந்து கொண்டு பன் சாப்பிட்டான். இந்தாங்க பாலு என்று கேர்டேக்கரின் மகள் கொண்டு வந்து கொடுத்தாள். அந்த பெண் சந்திர ஒளியில் கொஞ்சம் தேவதை தனத்துடன் இருப்பதை மனதோரத்தில் கவனித்த கணேசுக்கு வசந்தின் ஞாபகம் வந்தது. இந்நேரம் அவளுடைய குலம் கோத்திரம் கூட விசாரித்திருப்பான் வசந்த். பாவம், வசந்தை ஸ்டேஷனில் மாட்டிவிட்டு வந்து விட்டேனே. இருந்தும் இந்த சந்தர்ப்பத்தில் அந்த செயல் ஏனோ அவனுக்கு அவசியமாகப்பட்டது. வேற ஏதாவது வேணுங்களா என்று அந்த பெண் கேட்டாள். ஒரு தலையணையும் பெட்ஷீட்டும் வேணும் என்றான் கணேஷ். திண்ணையில் படுத்திருந்தவன் திடீரென்று எழுந்தான். ஏதோ யோசித்தான். பின் இரவின் நில ஒளி பால் கொட்டி கொண்டிருந்தது. வீதியே அமைதியாக இருக்க கணேஷ் எழுந்தான். தலையணையை திண்ணைக்கு குறுக்கே அமைத்துவிட்டு அதை பெட்ஷீட்டால் மூடினான். சற்று தூரத்தில் இருந்து பார்த்தால் ஆள் படுத்து கிடப்பது போல தோன்ற வைத்துவிட்டு அந்த இடத்தை விட்டு நழுவி போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி சென்றான் கணேஷ். நிலையத்தில் ஒரு பல்ப் சோம்பேறித்தனமாக காற்றில் ஆடிக்கொண்டிருக்க அங்கே இன்ஸ்பெக்டரை காணவில்லை. கான்ஸ்டபிள் மட்டும் பெஞ்சில் உட்கார்ந்த நிலையில் கண்ணயர்ந்து கொண்டிருந்தார். வசந்தை கைது செய்யவில்லை என்று தெரிந்தது. அவன் இன்ஸ்பெக்டர் அறையில் ஃபேனை போட்டுக்கொண்டு நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தான். அவன் அருகில் சென்று கணேஷ் அவனை எழுப்பினான். என்ன பாஸ் இந்த நேரத்துல என்றான் வசந்த். உஸ், நானும் இங்கதான் படுக்க போறேன்டா. ஏன் ஹோட்டல்ல இடம் கிடைக்கலையா? ஹோட்டலா? இந்த ஊர்ல ஹோட்டல் ஏது? ஒரு வீட்டு தென்னையில இடம் கொடுத்தாங்க, படுத்தேன். ஆனா அங்க இருப்பு கொள்ளலடா. உன்னை இங்க அனாவசியமா விட்டுட்டு வந்திருக்கமே, என்ன கஷ்டப்படுறியோன்னு வந்துட்டேன். எனக்காக பச்சாதாபப்பட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னா அது பரம ரீலு. நான் நம்பல பாஸ் இத. வசந்த், அந்த காளிதாஸ்ங்கிற ஆளை பார்க்கணுமே. எந்த காளிதாஸ்? அதான்டா பஸ் ஸ்டாண்டுல பெட்டிய பறி கொடுத்துட்டு திரும்ப வந்து வாங்கிக்கிட்ட தைல சாம்பிள் ஆளு. ஓ அவரா? அவரு தஞ்சாவூர் அட்ரஸ்ல கொடுத்திருக்கார். ஒடிநடியா போய் பார்த்துட்டு வந்துறேன். சரிதான், ஒண்ணு ஜெயிலுக்கு போங்கிறீங்க, இல்ல தஞ்சாவூருக்கு. காஞ்சி ஜில்லாவில இருந்து ஆபரேஷன் தஞ்சாவூருக்கு ஷிஃப்ட் ஆகுதா? ஆமா, எதுக்கு திடீர்னு காளிதாஸ் மேல ஈடுபாடு உங்களுக்கு? அந்த ஆசாமி கிட்டையும் வியாபாரம் பேசி இருக்காங்க. அதே 10க்கு 40 ஞாபகம் இருக்கா? சதாசிவம் நம்ம கிட்ட பேசின போதும் 10, 40 இந்த ரேஞ்சில தான் பேசினான். வியாபாரம் ஒண்ணுதான். எனக்கு என்னவோ காளிதாஸ்ங்கிறவன் இதுல தன்னை அறியாம கலந்துக்கு போயிட்ட ஆசாமிதான்னு படுது என்றான் வசந்த். அது சரிதான், எனக்கு அவங்கிட்ட இருந்து முக்கியமா தெரிய வேண்டிய தகவல் இது காளிதாஸ் கிட்ட இருந்து கிடையாது, இங்க உக்கல்ல தான் கிடைக்கும். நீங்க பேசுறது பூரா ஜென்னா இருக்கு பாஸ். இருக்கலாம். கிணறு, பார்சல், கூளமந்தல், ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் காவல்காரன், பேராசிரியர், இனியா, சதாசிவம், அவன் சொன்ன பொய் த்ரெட்டே இல்லையே. சீட்டுக்கு சீட்டு சம்பந்தமே இல்லையே. ஸ்கூட் பண்ண வேண்டிய கை பாஸ். நான் சொல்ற கதை வசனம் தான் சரிப்பட்டு வருது. எல்லோரும் சேர்ந்துட்டு விலை உயர்ந்த சிலைய விக்கிறாங்க. அதுக்கு குறுக்கே தான் நாம வந்துட்டோம். அல்லது சிலைய கடத்திக்கிட்டு போறாங்க. விலை உயர்ந்த சிலைனா அதுக்கு சரித்திரபூர்வமான ஆதாரம் ஏதாவது இருக்கும். இந்த வட்டாரத்துல அந்த மாதிரி சிலை இருந்தா நிச்சயம் பேராசிரியருக்கு தெரிஞ்சிருக்கணுமே. பேராசிரியரையும் சதாசிவத்தை மாதிரி பயங்காட்டி வச்சிருக்காங்களோ என்னவோ. இருக்கலாம். இருக்கலாம் என்ன, வேற ஒரு பாசிபிலிட்டியும் எனக்கு தெரியல பாஸ். எனக்கு வேற சில சாத்தியங்கள் தோணுதுரா என்றான் கணேஷ். உதாரணமா? எல்லாத்தையும் சொல்லக்கூடிய நிலைமையில இப்ப இல்ல, படுத்து தூங்கு.
காலை இருவரும் இன்ஸ்பெக்டரால் எழுப்பப்பட்டனர். என்ன கணேஷ், இங்க இருக்கீங்க? நான் தேடிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு சார்? நல்ல காலம் தப்பிச்சிங்க கணேஷ் நீங்க. என்ன விஷயம்? இங்க படுத்திருந்த திண்ண மேல இருந்த தலையணைய ஒரு ஆளுன்னு நினைச்சிட்டு கத்தியால குத்திட்டு போயிருக்கான் ஒருத்தன். நல்ல வேளை தப்பிச்சிங்க, இல்ல இந்நேரம் நீங்க காலி. அத்தியாயம் 15. வசந்த் கணேசை தாசத்தனத்துடன் பார்த்தான். பாஸ், நீங்க என்ன காப்பாத்தினீங்க. நேத்து ராத்திரி என்ன அரெஸ்ட் பண்றதுக்கு எதுக்காக ஆளா பறந்தீங்கன்னு இப்பதான் புரியுது. இல்ல வசந்த், இந்த மாதிரியான தாக்குதலுக்கு சாத்தியம் இருக்கலாம்னு எனக்கு பின் ராத்திரியில தான் தோணிச்சு. நான் உன்னை கைது செய்யறதுக்கு இன்சிஸ்ட் பண்ணதுக்கு நான் முதல்ல சொன்னதுதான் காரணம். நம்ம மேல பழி போட்டத போலீஸ் நம்பிட்டாங்கன்னு அவங்களுக்கு பாவலா காட்டணும். அதான். ரொம்ப சுத்தி வளைக்கிறீங்களே கணேஷ் என்று கேட்டார் இன்ஸ்பெக்டர். இந்த கேஸ்ல இதுவரைக்கும் எனக்கு சரியான பிக்சர் கிடைக்கல. உங்களுக்கு இன்ஸ்பெக்டர் என்று கேட்டான் கணேஷ். கிரைம் என்னன்னு கூட தெளிவா இல்ல கணேஷ். நீங்க அந்த சதாசிவத்தின் வீட்டுக்கு போய் சோதனை போடணும்னு சொன்னீங்களே, அத நீங்க செய்யுங்க இன்ஸ்பெக்டர். நாங்க இன்னைக்கு முழுக்க பெரும்பாலும் போலீஸ் ஸ்டேஷன்லயே இருக்கிறது தான் பத்திரம்னு தோணுது. நீங்க சர்ச் பண்ணுங்க. முக்கியமா அந்த பார்சலை பீரோ அல்லது அலமாரி அல்லது வேற எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருக்காங்களான்னு பாத்துருங்க. அது ரொம்ப முக்கியம். சரி, துப்புரவா பாத்துறேன். இன்னொரு வேலை செய்யணும் நீங்க இன்ஸ்பெக்டர். சொல்லுங்க கணேஷ். பஸ் ஸ்டாண்டுல பெட்டி பறி கொடுத்த கேஸ் உங்க ரெக்கார்ட்ஸ்ல இருக்கே. தஞ்சாவூர்காரர் தைல பாட்டில் காளிதாஸ், அன்னைக்கு சாயங்காலம் அவன் பெட்டிய திருப்பி கொண்டு வந்து கொடுத்தானே, அவனோட விலாசம் கொடுத்தீங்கல்ல? ஆமா. அங்க கூட போகணுமா? வேண்டாம் சார். அவன் இங்க ஸ்டேஷனுக்கு வரவழைக்க முடியுமா? தாராளமா. வேணும்னா வாரண்டோட கூட. அதெல்லாம் வேண்டாம் சார். சும்மா ரொட்டீன் விசாரணைக்குன்னு அதுல தடபடல் இல்லாம கூட்டிட்டு வர சொல்லுங்க. செஞ்சுட்டா போகுது என்றார் இன்ஸ்பெக்டர். அப்ப நீங்க போய் பாத்துட்டு வந்துடுறீங்களா? நானும் வசந்தும் இங்கதான் இருக்க போறோம். வெளியே எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இன்ஸ்பெக்டர் புறப்பட வசந்த், ஏட்டையா, இங்க பக்கத்துல சிகரெட் கடை இருக்கா என்று கேட்டான். எதிர்த்தாப்புல இருக்குது, பையனை வர சொல்றேன். அப்படியே 2 வேப்பங்குச்சி கொண்டு வர சொல்லுங்க. காலையிலிருந்து பல்லு விளக்க கூட இல்ல என்றான் வசந்த். வசந்த் சோம்பல் முறித்து கொட்டாவி விட்டான். உக்கல் கொசு கொஞ்சம் ஃபேமிலி சைஸ்ல இருக்கு பாஸ். பாஸ், நேத்துக்கு 2-3 கொசுங்க சேர்ந்துகிட்டு என்ன தூக்கடா வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம்னு பேசிக்கிச்சு என்றான் அவன். கணேஷ், வசந்த், நம்ம 2 பேரும் இந்த கிராமத்துல இனிமே இருந்தா ராத்திரிக்குள்ள தீர்த்து கட்டிடுவாங்க. திங்ஸ் ஆர் கெட்டிங் ஹாட் என்றான். அந்த காளிதாஸ் பொட்டியை திருப்பி கொடுத்தவன் எதுக்கு? சில சமயம் அவங்க மூளை வேலை செய்யற பாதை பனாரஸ் சந்துகள் மாதிரி ரொம்ப சிக்கலா இருக்கு பாஸ். ரொம்ப சிம்பிள் லாஜிக்கடா. சதாசிவன் நம்ம கிட்ட 10க்கு 40ன்னு ஏதோ பேரம் பேசினா என்னன்னு இனிமே சொல்ல மாட்டான். உஷாராயிட்டான் அவன். ஆனா இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம வேற விதத்துல பிடிக்க பார்க்கலாம். காளிதாஸ் கேசப்பாரு, யாரோ ஒருத்தன் வந்து தஞ்சாவூர்காரர்னு கேக்குறான். ஆமாங்கிறான். சாம்பிள் கொண்டு வந்திருக்கியான்னு கேக்குறான். கவனி, சாம்பிள். இவன் தன் நாத்த தைல சாம்பிள்னு நினைச்சுக்கிட்டு ஆமான்னு சொல்லியிருக்கான். அப்புறம் வியாபாரம் 10க்கு 40. 10க்கு 40ன்னா என்ன தெரியாது பாஸ். ஆனா ஏறக்குறைய சதாசிவம் பேசின 10க்கு 40. அதெல்லாம் சரி பாஸ். வாட் ஆர் யூ எய்மிங் அட்? பஸ் ஸ்டாண்ட்ல காளிதாஸ் கிட்ட வந்து பேசினவன் அந்த கோஷ்டியில ஒரு ஆசாமி. 2வது, இந்த பிசினஸ் 2 மாசமா நடந்துகிட்டு இருக்கு. அதாவது ராஜராஜன் கிணத்துக்கு முன்னாடியே. அப்படித்தானே பாஸ்? ஆமா. என்ன பிசினஸ்? யாரு நடத்துறாங்க தெரியாது. சில திரட்டு தான் பாஸ், அதுல சந்தேகம் இல்ல. என்னால இவ்வளவு ஷூரா சொல்ல முடியாது. அத பத்தி கவலையும் இல்ல. பெட்டியை கொண்டு வந்து கொடுத்த ஆள்கிட்ட இருந்து என்ன கண்டுபிடிக்க முடியும்? ஏதோ ரோட்ல பெட்டியை பார்த்திருக்கான். ஒரு உண்மையுள்ள பிரஜை கடமை உணர்ச்சியோட டான்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு வந்து கொடுத்துட்டான் என்றான் வசந்த். வசந்த் மரமண்ட, அவன் அந்த பெட்டியை எந்த இடத்துல கண்டுபிடிச்சான்? அந்த செய்தி முக்கியம் இல்லையா? எப்படி பாஸ்? எதுக்கு? அந்த பெட்டியை வாங்கிக்கிட்டு புடுங்கிட்டு போனவங்க அத தங்களுடைய இடத்துக்கு எங்கேயோ கொண்டு போய் பிரிச்சு பார்த்திருக்கணும். அது உபயோகம் இல்ல, ஆள் மாறாட்டு ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் விசிறி கடாசி இருப்பாங்க. அதனால புரியுது பாஸ். பெட்டி கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துல இருந்து சமீபத்துல அந்த கோஷ்டியோட இடம் இருக்கு, அதானே? அதேதான். என்ன சார் வந்துட்டீங்க என்று அங்கே வந்த இன்ஸ்பெக்டரை பார்த்து கேட்டார் கணேஷ். இன்ஸ்பெக்டர் உள்ளே வந்து மேஜை அருகில் உட்கார்ந்து, அப்பாடா, காலையில 8 மணிக்கு என்ன வெயில் பாத்தீங்களா என்றார். சரி, போனக்காரு என்னாச்சு சார்? சதாசிவத்து வீட்டை துப்புரவா நாங்க பாத்துட்டோம். அங்க ஒண்ணுமே கிடையாது. 2-3 மரக்கா நெல்லு, ஓட்ட பாத்திரங்கள், பழைய ஈசி சேரு, அவ்வளவுதான்.
சதாசிவம் எங்க இப்போ? வீட்டுக்கு போயிட்டான். அங்கதான் படுத்திருக்கான். சர்ச் வாரண்ட் வேற இல்ல. இருந்தாலும் அவனை மிரட்டியே எல்லாத்தையும் துப்புரவா பாத்துட்டேன். அவனே சந்தோஷமா எல்லாத்தையும் திறந்து திறந்து காட்டுனான். அவன் நேத்து என்ன வச்சிருந்தாலும் இப்ப இல்ல அது அங்க. எங்களை பத்தி ஏதாவது கேட்டானா? விசாரிச்சான். நான் சொல்லிட்டேன் அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சிருக்கேன்னு. தேங்க்யூ சார். சரி, இப்ப என்ன? இந்த பெட்டியை கொண்டு வந்து கொடுத்த ஆளை கூட்டியாரணும் அதானே? அவ்வளவுதான் சார். இன்ஸ்பெக்டர், நீங்க இந்த கேஸ சால்வ் பண்ணினீங்கன்னா உங்க கியாதி பல மடங்கு அதிகமாகி ப்ரமோஷன் கிடைக்கும் என்றான் வசந்த். சும்மா ஐஸ் வைக்காதீங்க. இந்த ஸ்டேஷன் இது வரைக்கும் கொயிட்டா இருந்துச்சு. இப்போ என்னவோ ஏதேதோ ஊர்ல நடந்துகிட்டு இருக்கு. அதை சால்வ் பண்றதுக்கு உங்க ஹெல்ப்பையும் எடுத்துக்கிறதுல எனக்கு ஒன்னும் தப்பு இருக்கிறதா தெரியல. கரெக்ட் என்றான் கணேஷ். இன்ஸ்பெக்டர் மறுபடி கேஸ் டைரியை பார்த்து விலாசம் குறித்து கொண்டு இந்த ஆளை கையோட கூட்டிக்கிட்டு வாங்க என்று ஒரு கான்ஸ்டபிளை பணித்தார். அதிகம் கேபரா படுத்தி விட்டுறாதீங்க. சரிதாங்க என்று கிளம்பினார் கான்ஸ்டபிள். என்ன சாப்பிடுறீங்க? நாஸ்தா ஏதாவது கொண்டு வர சொல்லட்டுமா என்று இன்ஸ்பெக்டர் கேட்டார். வேண்டாம் என்றான் கணேஷ். என்ன பாஸ் வேண்டாம்? பசியை கொடல புடுங்குது. ஒரு டஜன் இட்லி வாங்கிட்டு வர சொல்லுங்க. அப்புறம் ஒரு பக்கெட் சாம்பாரா என்று வசந்தை பாட்டு கேட்டான் கணேஷ். உட்காருங்க பாஸ், சார் தரேங்கிறார். அவர் சொன்னா பூ மாதிரி இட்லி கொண்டுட்டு வருவாங்க. இன்ஸ்பெக்டர் பர்சில் இருந்து பணம் எடுத்து தந்தது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. கணேஷ், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லவே இல்லையே. எனக்கு காஞ்சிபுரத்துல டிஃபன் சாப்பிட்டது வயிறே சரியில்லை. பட்னி போடலாம்னு பாக்குறேன். ஒரு சோடா போதும். வெறும் வயிற்றுல சோடாவா? சரிதான். இன்ஸ்பெக்டர், நீங்க? எனக்கு வீட்ல இருந்து தோசை வரும், கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம். பார்க்கலாம் என்றான் கணேஷ். வசந்த் இட்லியை ரசித்து தின்றான். கடைசியில் தண்ணீர் அருந்திவிட்டு ஒரு ஏப்பம் விட்டான். கணேஷ் இன்ஸ்பெக்டருக்கு வீட்டிலிருந்து வந்திருந்த தோசையில் கொஞ்சம் வில்லல் மட்டும் சாப்பிட்டு விட்டு சோடாவை நிராகரித்து விட்டு அவர் தந்த மோர் கொஞ்சம் அருந்தினான். பெட்டி கொண்டு வந்தவனை தேடப்போன கான்ஸ்டபிள் அந்த ஆள் வீட்டுல இல்லைங்க என்று திரும்பி வந்து விட்டான். தகவல் சொல்லி வச்சிருக்கேன், வந்த உடனே ஸ்டேஷனுக்கு வர சொல்லி. என்னன்னு சொன்னீங்க? பயங்காட்டிலேயே? சேச்ச, அதெல்லாம் இல்லைங்க. முன்ன ஒருக்கா பொட்டிய போலீஸ் ஸ்டேஷன்ல திரும்ப கொடுத்ததுக்கு ரிவார்டு கொடுக்கறத பத்தி பேச வர சொன்னாருன்னு சொல்லி வச்சிருக்கேன். சபாஷ், சரியான கான்ஸ்டபிள் வச்சிருக்கீங்க என்றான் வசந்த். எல்லாம் நம்ம ட்ரைனிங் இல்ல பாஸ். காஞ்சிபுரத்துல சாப்பிட்ட டிஃபன் எனக்கும் இப்பதான் கொஞ்சம் லேட்டா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. ஏண்டா, கொஞ்சம் வயிற்று என்னவோ செய்யுது. எக்ஸ்கியூஸ் மீ என்று ஸ்டேஷன் பின்புறத்துக்கு சென்றான் வசந்த். கணேஷ் கேஸ் டைரியில் இன்னும் சில என்ட்ரிகளை பார்த்தான். வேற ஏதாவது கேஸுகள் வெளியூர்காரங்க சம்மந்தப்படுத்தி இருக்குமான்னு பார்க்க விரும்புறேன். சாரி இன்ஸ்பெக்டர், உங்க ஸ்டேஷன் விவகாரத்துல நாங்க அனாவசியமா குறுக்கிடுறதா நீங்க நினைக்க கூடாது என்றான் கணேஷ். சேச்ச, உங்க முகத்தை பார்த்ததுமே தெரிஞ்சுக்கிட்டேன். இதுல எனக்கு என்ன இருக்கு? நான் ஒண்டி ஆளா இதை சமாளிக்க முடியாது. பொத்தாசைக்கு நீங்க வந்தீங்கன்னா அதையும் நான் ஏன் மறுக்கணும்? ஆஃப்டர் ஆல் நீங்களும் சட்டம் படிச்சவங்க தானே. கணேஷ் மறுபடி ரிஜிஸ்டரில் ஆழ்ந்தான். இது என்னங்க கேஸ் என்று கூறி ஒன்றை சுட்டி காட்டினான். ரொம்ப சின்ன விஷயங்க, கேஸ் கூட இல்ல. ஒரு ஆளு பஸ் ஸ்டாண்டுல 100 ரூபாய் நோட்டு கீழே கிடக்கிறத பார்த்து அதை கொண்டு வந்து எங்க கிட்ட ஒப்படைச்சிருக்கான். இந்த மாதிரி சின்ன கேஸுகள் தான் டைரியில நிறைய இருக்கும். நான் தேடுறது கொஞ்சம் வித்தியாசமான சம்பவங்களை. இந்த காளிதாஸ் மாதிரி வழக்கத்துக்கு மாறா ஏதாவது அப்படி ஒன்னும் இல்லைன்னு தான் தெரியுது. என்ன கணேஷ் பாக்குறீங்க? வசந்த் எங்க? போனாலும் இன்னும் காணுமே. என்ன அங்கேயே உட்கார்ந்துட்டாரா என்ன? போய் 10 நிமிஷம் இருக்காது. இருங்க, கான்ஸ்டபிள போய் பார்த்துட்டு வர சொல்றேன். கணேஷுக்கு திடீர் என்று மின் அதிர்ச்சி போல் ஒரு பயம் அடித்தது. சார், சம்திங் ராங். இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். நானும் வரேன், இருங்க. இருவரும் போலீஸ் நிலையத்தின் பின்கட்டுக்கு விரைந்தார்கள். சதுர வடிவமான சுமாரான பரேடு பழகக்கூடியதான சின்ன இடம். அதன் வடகோடியில் GI தகடுகளால் அமைக்கப்பட்ட கழிவறை இருந்தது. அதன் கதவு ஒன்றும் அவ்வளவு வலுவானதாக தெரியவில்லை, மூடி இருந்தது. கணேஷ் அருகில் சென்று வசந்த் வசந்த் என்று கூப்பிட்டான். பதில் இல்லை. அதுக்குள்ளதான போனாரு. கணேஷ் கதவை தட்டினான். உள்ளே தாளிடப்படாமல் தட்டின சுருக்கில் ஆடியது கதவு. கணேஷ் உள்ளே எட்டி பார்த்தான். வசந்த் கண்ணா பின்னா என்று வாந்தி எடுத்திருந்தான். அந்த குறுகலான இடத்தில் கீழே விழுந்து கிடந்தான். அத்தியாயம் 16. மை காட், ஃபுட் பாய்சனிங். ஏன் சார், 2 நாளைக்குள்ளேயே நான் கத்துண்டதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணணுமா? என்ன சார் நடக்குது என்ற டவுன்ல என்றார் டாக்டர். டாக்டர், ஆசாமி பொழப்பானான்னு பாருங்க. முதல்ல சாப்பிட்டதெல்லாம் வெளியே வரணும், அப்புறம் தான் சொல்ல முடியும். என்னத்தை தின்னாரு? டாக்டர் ப்ளீஸ்,
டூ சம்திங் குவிக் என்றான் கணேஷ் அவசரமாக. பாய்சன் என்னன்னு தெரிஞ்சா அதுக்கேத்தாப்புல ட்ரீட் பண்ணலாம். பட்ட அடிச்சாரா? இப்ப ஸ்டொமக் வாஷ் பண்றேன். பொட்டாசியம் பர்மாங்கனேட் யூஸ் பண்ணா அது ஏதாவது ஓபியமா இருந்தா நியூட்ரலைஸ் ஆயிடும் பாருங்க. அப்புறம் என்ன கோர்ட்ல போட்டு வாட்டி எடுத்துருவாங்க. சார், இது ஒரு சிம்பிள் ஃபுட் பாய்சனிங். இட்லி சாம்பார்ல ஏதோ கலந்து கொடுத்துருக்காங்க. கிரிமினல் கேஸ் இருக்கா? லேபுக்கு வாமிட் சாம்பிள் அனுப்பணும். டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆபீசருக்கு ரிப்போர்ட் பண்ணணும். டேய் பையா, சட்டுன்னு போய் ஒரு பொட்டலம் பொடி உப்பு வாங்கிட்டு வா, ஓடு. கணேஷ் தவித்தான். நேரமாக நேரமாக வசந்த் சோர்ந்து போய் கொண்டிருப்பது தெளிவாக தெரிந்தது. ஏய் வசந்த் என்று அடிக்கடி அவன் கன்னத்தை தட்டி எழுப்பிக் கொண்டிருந்தான் கணேஷ். அவன் மத்தியான பூனை போல மறுபடி கண்ணெயர்ந்து கொண்டிருந்தான். உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்ல. ஏற்கனவே நிறைய வாந்தி எடுத்திருக்காரு. பூரத்தை கிரத்தை கரைச்சு கொடுத்துட்டாங்களோ என்னவோ. எப்படி சார் ஆச்சு? இன்ஸ்பெக்டர் கணேஷிடம் வந்தார் அப்போது. நீங்க வேணா ஒண்ணு செய்யுங்க கணேஷ். இந்த டிஸ்பென்சரியில அவ்வளவு தீர்மானமா சொல்ல முடியாது. இந்த டாக்டருக்கு அனுபவம் இருக்கிறதாவும் தெரியல. வாந்திக்கு தான் மருந்து கொடுப்பார் போல இருக்கு. எனக்கு என்னவோ உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு தோணுது. பளிச்சுன்னு டவுனுக்கோ இல்ல மெட்ராஸுக்கோ கூட்டிக்கிட்டு போய் வைத்தியம் பார்த்துருங்க. அப்புறம் இங்க வாங்க கணேஷ். நீங்க 2 பேரும் இங்க இருக்கிறதுனாலயே கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கிறாப்ல தெரியுது. நான் அந்த கடைக்கார பையில தட்டி விசாரிக்கிறேன். உங்க 2 பேரையும் கொல்றதுக்காக தான் இந்த முயற்சின்னு கிளீனா தெரியுது. நான் உடனே சூப்பரண்டுக்கு மெசேஜ் அனுப்பிடுறேன். என்னால ஒண்டியே அதை சமாளிக்க முடியாது என்று வாந்தி எடுத்தான் வசந்த். கணேஷ் உள்ளே செல்ல அவனை பரிதாபமாக பார்த்தான். என்னவோ சொல்ல நினைத்து பேச முடியாமல் கஷ்டப்பட்டான் வசந்த். கவலைப்படாதே வசந்த், இன்ஸ்பெக்டர் கிளியரன்ஸ் கொடுத்துட்டாரு. உனக்கு கொஞ்சம் பெட்டரான உடனே நாம ஊருக்கு புறப்பட்டு போயிடலாம். வசந்த் புன்சிரிப்பில் கண் மயங்கினான். நெற்றியை சுருக்கி கொண்டு மறுபடியும் வேக் என்றான். பாத்தீங்களா, மஸ்ட் எல்லாம் வெளியே வருது. ஏதோ பாக்டீரியல் பாய்சனிங் மாதிரி தான் தெரியுது. எதுக்கும் கெமிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு 4 அவுன்ஸ் வாமிட் எடுத்து தனியா பாட்டில வச்சிருக்கேன். அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன வசந்த், எப்படி இருக்கீங்க என்று வசந்தை பார்த்து கேட்டார் டாக்டர். இன்ஸ்பெக்டர், நீங்க அழைச்சிட்டு போயிட்டு குணமானதும் சீக்கிரம் திரும்பி வந்துருங்க கணேஷ். கேஸ் பாதியில நிக்குது. உங்க ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பதிவு பண்ணிக்கணும் என்றார். நிச்சயம் வருவோம் சார். மேல 2 முறை முயற்சி நடந்திருக்கு. யார் அந்த பார்ட்டின்னு கண்டுபிடிக்க எனக்கு ஆவலா இருக்குதுங்க. அந்த காளிதாஸ் பொட்டிய திருப்பி கொடுத்த ஆள் வந்துருவான் இப்ப. அவங்கிட்ட இதை மட்டும் கேட்டு வச்சுக்கோங்க. அந்த பெட்டிய எக்ஸாக்டா எந்த இடத்துல எந்த ஸ்பாட்ல கண்டு எடுத்தான்னு கேட்டு விசாரிச்சுக்கங்க. இப்போதைக்கு அது போதும். நீங்க வர்றதுக்குள்ள உங்களுக்கு விஷம் கொடுக்க முயற்சி பண்ணவன் யாருன்னு கண்டுபிடிச்சு வச்சுக்கிறேன். கவலைப்படாதீங்க கணேஷ். சரி, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடும். இந்தாங்க, இது என்னோட கார்டு. அப்படி ஏதாவது அர்ஜென்ட்டா வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க. டெலிபோன் நம்பர் கூட இருக்கு. மறுபடி அவர்கள் சென்னைக்கு கிளம்பும் போது மணி 3 ஆகிவிட்டது. கணேஷ் காரை ஓட்டிக்கொண்டு செல்ல வசந்த் பின்னால் விஸ்தாரமாக படுத்திருந்தான். அதிர்ஷ்டசாலிடா நீ வசந்த். இட்லி தின்னதுக்கா பாஸ்? இல்ல, செத்து கித்து போகாம பொழைச்சதுக்கு. ராத்திரியே நம்ம மேல கரு கட்டிண்டு கத்தி குத்துக்கு வந்து தலையணிய குத்திட்டு போயிருக்காங்க. காலையில நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க பாஸ். அந்த பையனை விசாரிச்சிங்களா ஏதாவது? எந்த பையனை? அதான் அழகான இட்லி சாம்பார் வாங்கிட்டு வந்தானே, சோக்கரா. எல்லாம் விசாரிப்போம் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் தான். இன்ஸ்பெக்டர் பார்த்தாரு. அவருக்கு உள்ளூர் டாக்டர் மேல நம்பிக்கை இல்லடா. போய் குணமானதோ வந்தா போதும்னு அனுப்பிச்சிட்டாரு. மெட்ராஸ் போயிட்டு திரும்ப வர்றமா பாஸ்? ஆமா, வந்தாகணும். எக்கேடு கெட்டு போகுதுன்னு விட்டுட்டா என்ன? அவங்க என்ன நடத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா வசந்த்? தோல்விய ஒப்புக்க சொல்றியா? லோகத்துல எத்தனையோ கெட்ட காரியங்கள் நடக்கிறது. எல்லாத்தையுமா நாம கவனிக்க முடியும்? இந்த காரியம் நம்ம பாதையில குறுக்கிட்டதால அதுல நமக்கு ஒரு இன்வால்மெண்ட் வந்துடுதே. பார்க்கலாம், முதல்ல பாடி ஒழுங்குல வரட்டும். இப்பதான் பாஸ் புரியுது எனக்கு. என்ன, ஒரு சப்பி போட்ட மாங்கொட்டை எப்படி ஃபீல் பண்ணுங்கிறது. வாந்தி எல்லாம் நின்னு போச்சு இல்லையோ? சொல்லாதீங்க, வான்னு ஆரம்பிச்சாலே வயித்த சங்கடம் பண்ணுது. கரப்பாம்பூச்சி மாதிரிடா நீ. உன்னை லேசில கொல்ல முடியாதுரா. ஏதோ முதல் தடவையாவது நீங்க காப்பாத்தினீங்க பாஸ். 2வது முறையும் சுலபமா சந்தேகப்பட்டிருக்கலாம். ஆனா இவ்வளவு கிட்ட வந்து போலீஸ் ஸ்டேஷன்லயே முயற்சி ஒண்ணு நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலடா பாஸ். ஒரு சமயத்துல நான் அந்த கக்கூஸ்ல இருக்கிறப்போ ஏறக்குறைய செத்தே போயிட்டேனா. யமனை கூட பார்த்தேன் பாஸ். எரும மாட்டுல ஒன்னும் கண்ணங்கருக்க வரல.
நல்லா டை கட்டிட்டு, என்னங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டீங்களே, ரிசர்வேஷன் இல்லையே உங்களுக்குன்னு கேட்டாங்க பாஸ். போன உடனே இனியாவுக்கு போன் பண்ணி கொஞ்சம் சிசுரிச பண்ணா வர சொல்லிடுங்க பாஸ். இன்னைக்குதான் அவளை பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு சொன்னதா ஞாபகம். ஓ, அது வேற சிக்கல் இருக்குல்ல பாஸ். நீங்க தான் எனக்கு காதல் பாதையில் இருக்கிற கரடு முரட நீக்கி ஒத்தாசை பண்ணணும். ஏற்கனவே இட்லியை சாப்பிட்டு நொந்து போயிருக்கேன் பாஸ். முதல்ல உடம்பு குணமாயிடட்டும், அப்புறம் உன் காதலை பார்க்கலாம். அது கூட சரிதான் பாஸ். சுவர் இருந்தா தானே சித்திரம். ஆரம்பிச்சிட்டியா உன்னுடைய பழமொழிகளை? அப்படின்னா உனக்கு சரியாயிடுச்சுன்னு அர்த்தம். இனியாவை நெருங்க நெருங்கவே எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு பாஸ். வசந்தை பிரைவேட் நர்சிங் ஹோமில் அட்மிட் செய்து விட்டு அங்கிருந்து கணேஷ் பேராசிரியர் வீட்டுக்கு போன் செய்தார். என்ன கணேஷ், சொல்லுங்க. சார், அந்த ராஜராஜன் கிணறு விவகாரம் ரொம்ப ஆழமா போயிடுச்சு. அப்படியா, என்னாச்சு? வேற ஏதாவது சம்பவங்கள் நடந்ததா? நிறைய சார். அதுக்கப்புறம் ஒரு ஆள் அடிபட்டு நாங்க 2 பேரும் கத்தி குத்துப்பட இருந்தது. இன்னைக்கு காலையில 2 பேரும் பாய்ஷனாக இருந்து வசந்த் விஷத்தை சாப்பிட்டதுல தப்பிச்சு. என்ன சார் இதெல்லாம்? என்னதான் நடக்குது? ஐ எம் சோ சாரி. ஹவ் இஸ் ஹி நவ்? பெட்டர். என்ன சார் அந்த கிணத்துல மாயம்? ஒரு பாசி படிஞ்ச கிணத்துக்காக இத்தனை ரகலை நடக்குமான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இல்ல நாம முக்கியமா ஒரு விஷயத்த தப்ப விட்டுருக்கோமா? நானும் தான் எல்லா ரெக்கார்ட்ஸையும் பார்த்துட்டேன் கணேஷ். கிணத்துல எதுவும் ட்ரெஷர் இருக்கிறதா பேச்சே இல்ல. ராஜராஜன் கிணறுனா இது ஒண்ணுதானே? அது ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன் வேற ஜில்லால வேற ஏதாவது கிணறு? எனக்கு என்னவோ அது சரித்திர சம்பந்தமான விவகாரமா இல்லைன்னு தோணுது என்றார் பேராசிரியர். யூ ஆர் ரைட். எதுக்கும் பார்க்கலாம். சார், இனியா இல்லையா? வசந்த் மெசேஜ் கொடுக்க சொன்னா. இருக்கா? கூப்பிடட்டுமா? மாப்பிள்ள பையன் வரலையா? இல்ல, பிளைட்டை மிஸ் பண்ணிட்டானா. இனியாவோட பேசுங்க. ஹாய் கணேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லாதாமா இருக்கேன். வசந்த் நல்லா இருக்காரா? அவர் நல்லா இல்ல, ஆஸ்பத்திரியில படுத்திருக்காரு. அப்படியா? என்னாச்சு கணேஷ்? கணேஷின் தோள் அருகே இருந்த வசந்த், சொல்லுங்க பாஸ், குத்துயிரும் கொலை உயிருமா படுத்திருக்கான். டாக்டர் இது ஒரு விஷ ஜுரம், ராத்திரி 12 மணிக்கு அப்புறம் தான் பொழைக்குமா இல்லையான்னு சொல்ல முடியும்னு சொல்லுங்க. கணேஷ் இனியாவிடம் ஃபுட் பாய்சனிங் ஆயிடுச்சு, முடிஞ்சா வந்து பாரேன் என்றான். வரேன் கணேஷ், நிச்சயம் வரேன்னு சொல்லுங்க. அது வரைக்கும் அவரை நீங்க பாத்துக்கோங்க. டெலிபோனை கணேஷ் வைத்தான். என்ன பாஸ், ஸ்ட்ராங்காவே சொல்லல நீங்க. பொய் சொல்லி வரவழைக்கிறது நல்ல வசந்த். எனக்கு ராஜேந்திரனை கொஞ்சம் பார்க்கணும். ஆமா, உடனே வரேன்னு சொன்னாலா இனியா? வருவா வருவா, ஏன் அவசரப்படுற? இனியா வரும்போது வசந்த் கண்மூடி படுத்திருந்தான். வசந்த் வசந்த் பதில் இல்லை. கிட்ட வந்து தொட்டு பார்த்தாள். சிஸ்டர் சிஸ்டர் என்று கூப்பிட்டாள் பதற்றத்துடன். மூக்கருகில் கை வைத்து பார்த்தாள். என்ன இது, மூச்சே இல்லையே சிஸ்டர்? என்னம்மா, இந்த பேஷண்ட பாருங்க. இந்த பேஷண்ட் அப்பவே இறந்து போயிட்டாருங்களே. ஐயோ என்று திரும்ப வசந்த் எழுந்து உட்கார்ந்து ஹாய் என்றான். போங்க வசந்த், என்ன ரொம்ப பயமுறுத்திட்டீங்க. நிஜமாவா? இன்னி பயந்திய நீ? ஆமா, படக்கு படக்குன்னு மார்பு அடிச்சுண்டுதா? பின்ன எங்க நான் பார்க்கலாமா? எப்படி, புறா மாதிரியா? என்னாச்சு வசந்த் உங்களுக்கு? அதை ஏன் கேக்குற? உக்கல் பூரா ஒரே வெட்டுப்பழி குத்துப்பழி, போதா குறைக்கு பாய்சன். ஏதோ பாதாள பைரவில வர்ற மாதிரி எந்த மூளை எடுத்தாலும் டேஞ்சர். ஆமா, மெட்ராஸ் டேஞ்சர் என்னாச்சு? போங்க, அந்த ஆள் வரலையா? பிளைட்டை மிஸ் பண்ணிட்டாங்களாம். ஹைஜாக் பண்ணலையா? அப்ப இன்னும் பொண்ணு பார்க்க வரல, அப்படித்தானே? ஆமா, இல்ல. எனக்கு இன்னும் சான்ஸ் இருக்குல்ல? உனக்குதான் சான்ஸ் வசந்த். வசந்த் வாயில் 2 விரல்களை பின்பக்கமாக சொருகிக் கொண்டு உய் என்று அழுத்தமாக விசிலடித்தான். வார்டே திரும்பி பார்த்தது. ஐயோ, என்ன இது, டென்ட் கொட்டாய் மாதிரி. இனியா, இங்க உட்கார்ந்துக்கோ. ஆஸ்பத்திரியில படுத்துட்டு இருக்கேன். என்ன நீ ஒரு இளநீ வாங்கிட்டு வராம வந்திருக்க? அட ஒரு சாத்துக்குடி. அவசரத்துல அலறி அடிச்சுட்டு ஓடி வந்துட்டேன் வசந்த். அப்ப நான் செத்து போனா நிச்சயம் நீ அழுவியா நீ? ஐயோ, நிறைய அழுவேன். உண்மை காதல்லாம் இதுதானே நீ? ஆமா வசந்த், எனக்கு மருந்து வாங்குறதுக்கு காசு இல்லைன்னா மோதிரம் ஏன் தாலி எல்லாத்தையும் வித்து எனக்கு வைத்தியம் பாப்பியா நீ? ஆமா. சரி, எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ எதை விப்ப? நானா? எனது வலது கைய. என்றான் வசந்த். இனியா, ராத்திரி எப்படி சௌகரியம்? இங்கேயே தங்கராப்புல தானே. பிரைவேட் நர்சிங் ஹோம் தான், அலோவ் பண்ணுவா. வேற ஒண்ணும் இல்ல. ஆசாமி பாக்குறதுக்கு சியர்ஃபுல்லா இருந்தாலும் சிம்டம்ஸ் எல்லாம் இன்னும் இருக்கு. ராத்திரி 12 மணி போனப்புறம் தான் நிச்சயமா சொல்ல முடியும்னு சொல்லிட்டு போயிருக்காரு டாக்டர்.
இந்த நிலையில என்னை தனியா விட்டுட்டு போறது எவ்வளவு தூரம் சேஃப்னு யோசிச்சு பாரு நீ என்றான் வசந்த். கணேஷ் இல்லையா இங்க? அவர் எங்கேயும் வெளியே போயிருக்காரு. வர்றதுக்கு ராத்திரி 1 மணி ஆகும்னு சொன்னார். ஹாய் இனி என்று கணேஷ் வந்தான். ஏன் பேஸ்ட் அடிச்ச மாதிரி இருக்கே வசந்த்? கணேஷ், வசந்துக்கு நிஜமாவே சீரியஸா இருக்கா? ராத்திரி 12 மணி கெடு வச்சிருக்காரா டாக்டர்? இல்லையே என்றான் கணேஷ். பாஸ், நீங்க இல்ல அப்ப டாக்டர் சொன்னப்ப. ஒண்ணுமில்ல, குத்துக்கல்லாட்டமா தான் இருக்கான். வசந்த் தன்னை முறைப்பதை கவனிக்காமல், வசந்த், ஒரு முக்கியமான விஷயம் கண்டுபிடிச்சேன்டா. நீ அந்த சதாசிவத்தின் வீட்டு பின்கட்டல இருந்ததுன்னு சின்னதா ஒரு வஸ்துவை பொறுக்கி கொண்டு வந்த பாரு. அத கெமிக்கல் அனாலிசிஸ் பண்ணி அது என்னதுன்னு கண்டுபிடிச்சு வச்சுட்டேன். சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங் என்றான் கணேஷ். இந்த நாவலோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில கேட்கலாமா?